திருவடிகளே சரணம். மாதா பிதா யுவதயஸ் தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேவ குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீயுகலம் பிரணமாமி மூர்த்னா. திருக்குருகூர் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் திருநகரியில் காரி உடையநங்கை என்பாருக்கு மகனாக கலியுகம் தொடங்கி சில நாட்களிலே நம்மாழ்வார் அவதரித்தார். நம்மாழ்வாரின் பெற்றோர் கடுமையான தவம் செய்த பின்னரே அவர் பிறந்தார். பிறந்ததிலிருந்தே அவர் அசாதாரண குணங்களே காட்டினார். அவர் ஒருபோதும் அழவில்லை, உண்ணவில்லை, பேசவில்லை. பிறந்த 16ஆம் நாளில் அவரது பெற்றோர் அவரை உள்ளூர் பெருமாள் கோவிலுக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவர் புளிய மரத்தின் கீழ் யோக நிலையில் அமர்ந்தார். 16 ஆண்டுகள் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். பரம்பொருளின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்திருந்தார். வட இந்தியாவில் இருந்து மதுரகவி ஆழ்வார் அங்கு வந்து ஒரு கேள்வி கேட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? 16 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக நம்மாழ்வார் வாய் திறந்தார். அவர் பதில் சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதாவது ஆத்மா பெருமாளே எண்ணிக்கொண்டு பெருமாளிடமே இருக்கும். மதுரகவி ஆழ்வார் தான் அவர் ஞானத்தை கண்டுபிடித்து அவரது ஒரே சீடராக ஆனார். நம்மாழ்வார் மாறன், சடகோபன், பராங்குசன், வகுலாபரணன், வகுலாபிராமன், மகிழ்மாறன், சனஜித், குருகூர் நபி என்ற பல திருநாமங்களால் போற்றப்படுகிறார். நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது 4 வேதங்களின் ஆழமான சாரத்தை அருளி செய்தவர் என்று. திருவிருத்தம் ரிக்வேதத்தின் சாரமாகவும், திருவாசிரியம் யஜுர்வேதத்தின் சாரமாகவும், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்தின் சாரமாகவும், திருவாய்மொழி சாமவேதத்தின் சாரமாகவும் அருளி செய்தார். திருவாய்மொழி முதல் பாசுரத்தில் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வரமாகி நலம் அருளினன் எவனவன். எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருள பெற்றார் என்பதையும், அதனால் ஆழ்வார் முக்காலத்தையும் நேராக பார்த்து உணர்ந்தார் என்பதையும் நாம் அறியலாம். எப்பொழுதெல்லாம் நாம் குருகூர் என்ற வார்த்தையை கேட்கிறோமோ, திருவாய்மொழி பாசுரங்களில் பல ஸ்ருதி சேவிக்கும் பொழுது குருகூரை உச்சரிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தென் திசையில் உள்ள ஆழ்வார் திருநகரியை நோக்கி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நாம் பூர்வாச்சாரியர்களின் வியாக்கியானங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றனர். மாறன் அழிபறிந்துயர்ந்தவன் என்று ஆதிசேஷனின் அவதாரமான எம்பெருமானாரே நம்மாழ்வாரிடம் சரணாகதி செய்து மேன்மை அடைந்தார் என்பதன் மூலம் மாறனின் பெருமையை நாம் அறியலாம். நம்மாழ்வாரின் திருநட்சத்திரமான வைகாசி விசாகத்தில் நாம் அனைவரும் ஆழ்வாரின் பாசுரங்களில் அனுபவிக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நம்பிக்கு அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நம்பிக்கு அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவர் பதி வைகுண்டம் காணி